எங்கங்க போகிறீங்க? டூர் போகிறீங்களா? எந்த ஊருக்கு? நாங்களா? சத்தியமா? எங்களை 3 டூர் கூட்டின்னு போகணும். எங்க டச் 3 days later. ஹாய். எஸ், டூருக்கு போனவர், கை வீசிட்டு டூருக்கு போனவர் ரிட்டன் வரும்போது 2 பேக்கோடு வந்தார். அந்த கோகோ பீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனிலேருந்து ஒரு சாக்லேட்ஸ், ஹோம்மேட் சாக்லேட்ஸ் வாங்கிட்டு வந்தார். என்னென்னா அவர் வரும்போதே மணி 1:30-2 இருக்கும். அவர் இதில் டயர்டில் அவருக்கும் ஞாபகம் இல்லை, எடுத்துகிட்டு வாங்கி வச்ச எனக்குமே அதை பிரித்து ஒரு இடத்துல வைக்கணும் அப்படின்ற எனக்கும் ஞாபகம் இல்லாமல் தூக்க கலக்கத்தில் எங்கேயோ வச்சுட்டு போயிட்டேன். மார்னிங் பார்த்தாக்கா ஃபுல்லாகவே இரும்பு, உள்ளே இருந்த சாக்லேட்ஸ், அப்புறம் ஒரு மாதிரி கேக் மாதிரி இருந்துச்சு, அது எல்லாமே இரும்பாயிடுச்சு. ஓகே, என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக ஆர்வமாக பிரிக்கிறேன்ற இதில் சொதப்பி பிரிச்சுட்ருந்தேன். ஆள் போனவருக்கு டூருக்கு போனாங்கங்க. டூர் அது ஒரு அவங்க காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோட டூர். ஆனால் அங்கே போயிட்டு உட்காந்து கிரிக்கெட் ஆடிட்டுருக்காங்க. டூருக்கு போனவங்க அங்கேயும் போய் கிரிக்கெட் ஆடுவீங்க, ஊர்லேயே இங்கேயும் தான் கிரிக்கெட்டுன்னு ஓடுறீங்க, அங்கேயும் போயுமான்ற மாதிரி இருந்துச்சு. ஆமாம், இது ஒரு கேக் மாதிரி இருக்கா, சாக்லேட்ஸ் இதுவும் சூப்பராக இருக்குது. அண்ட் இன்னொரு பாக்ஸ் ஃபுல்லாகவே ஹோம்மேட் சாக்லேட்ஸ். ஆக்சுவலாக நான் சாக்லேட்ஸாக வாங்கி தர வேண்டாம், ஏன்னா பாப்பா நிறைய சாப்பிடுவா அப்படின்னு சொல்லிட்டு சாக்லேட்ஸாக வேணாம், ஃப்ரூட்ஸ் அது மாதிரி வாங்கிட்டு வாங்கினேன். அவர் அங்கே இது தான் கிடைச்சிதுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தார். மேடமும் அதே மாதிரி வச்சு செஞ்சாங்க, சாக்லேட் அடிச்சு நவுத்துனாங்க. அது என்னன்னாக்கா, ஆக்சுவலாக இது தாங்க நான் ஏஞ்சி இந்த பேக்கை திறந்தும் போதே ஃபஸ்ட்டு இது தான் பார்த்தேன். இன்னொரு பேக்கில் இது ஒரே ஒரு பீஸ் இருந்துச்சு. பார்த்துன்னு ஃபஸ்ட் நான் பயந்துட்டேன். ஐயோ என்னமோ இருக்குடா அப்படின்ற மாதிரி பயந்துட்டு, அப்புறம்தான் கேட்டாக்கா இது ஒரு கிழங்கு, மூட்டு வலிக்கெலாம் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாலாம். எனக்கும் மூட்டு வலி இருக்குது, எங்கள் மாமனாருக்கும் மூட்டு வலி இருக்குது, 2 பேரும் செஞ்சு சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்காரு. அடுத்து ஃப்ரூட்ஸ். என்ன ஃப்ரூட்ஸுன்னு பார்த்தோன்னா, எஸ், இதுவுமே கொஞ்சம் டேமேஜாக இருந்துச்சு. இந்த கவர் உள்ளே இந்த பேரெலாம் எனக்கு தெரியல, இதை உடச்சி உள்ளே ஒயிட் கலரில் இருக்கும், அதுக்குள்ளே ஒரு ப்ரௌன் கலர் கொட்டை, எனக்கு பேர் தெரியல. ஆக்சுவலி நான் ஒரு வேறு ஃப்ரூட்ஸ் ஒன்று சொன்னேன், அதுவும் எனக்கு பேர் தெரியாது. வெளியே ரெட் கலரில் இருக்கும், வெளியே கொஞ்சம் முள்ளாக இருக்கும், உள்ளே திறந்து பார்த்தா கொஞ்சம் ஸ்வீட்னஸாக ஒன்று இருக்கும். அப்புறம் தான் சொன்னேன், அவருக்கும் தெரியல. நான் ரெட் கலருன்னொடனே அவர் இந்த ரெட் கலரை வாங்கிட்டு வந்துட்டார். கொஞ்சம் டேமேஜில் இருக்குது, இட்ஸ் ஓகே, எப்படி இருந்தாலும் வயிற்றுக்குள்ளே தானே போகுது. அதுக்கடுத்து இதாங்க ஹைலைட்டு. கொடைக்கானல்லேருந்து பூண்டு வாங்கிட்டு வந்திருக்கார். ஃபோன்லேயே சொன்னார், என்ன இருக்குதுன்னு கேட்டதுக்கு பூண்டு விற்கிது, பூண்டு நிறையா இருக்குன்னாரு. பூண்டு ஐயோ இந்த ஊர்லேயே இருக்கியா அப்படின்னு வாங்கிட்டு வர மாட்டாருன்னு நினச்சேன். தாக்கா வாங்கிட்டு வந்துட்டார். நான் இதெல்லாம் எடுத்து பார்த்துட்ருக்கும் போதே பாப்பா தூங்கி ஏஞ்சி வந்து மம்மி நாங்கள் எடுத்து கையில் கொடுத்தாக்கா நோன்னு சொல்லிட்டாங்க ஃப்ரூட்ஸை. அடுத்து சாக்லேட்ஸ் காட்டினேன். மேடம்க்கு இப்போ தான் அந்த சாக்லேட்ஸ் அதெல்லாம் தெரியுது. ஆக்சுவலி நாங்கள் அதை சொல்லிக் கொடுக்கல, அதில் எப்படி கற்றுக்கிட்டானோ தெரியல. கடைக்கு போனாக்கா சாக்கின்றா. அதே மாதிரி இதையும் பார்த்து நல்லா சாப்பிட்டானா. காலி பண்ணிட்டாங்க மேடம் 2 பேரும் சேர்ந்து உட்காந்து. இதுதான் அந்த பேக்கில் இருந்த கொடைக்கானல் போயிட்டு டூர் பேக்கில் இருந்த ஐட்டம்ஸ். இன்னொரு பேக்கில் சும்மா அழுக்கு துணி அப்படின்னு தான் இருந்துச்சு. இவ்வளோ தான். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பாய்.